நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு ரசம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கோல்டு காஃப் இருக்கவங்கெல்லாம் இதை எடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க கூட இதை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. கொள்ளு ஒரு சின்ன கப்பளவு எடுத்துருக்குங்க. அதை நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி வாசம் உங்களுக்கு நல்லா தெரியும், கொள்ளோட வாசம். நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெ நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ரெசிபி உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். தனியா, என்கிட்ட தனியா பவுடராக இருக்கிறதுனால தனியா பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட முழு தனியாக இருக்குனாலும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாசம் நல்லாவே இருக்கும், கொள்ளு தனியா ஜீரகம் வாசம்லாம். இதனோடையே மிளகு ஆட் பண்ணுறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா 2 ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க இது உடம்புக்கு. இதை சளி பிடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஃப்ரை ஆயாச்சு எல்லாம். இதனோட பூண்டு ஒரு 6 பீஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரசத்தை எடுக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக அரைக்கிறதுக்கு முன்னாடி புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். இது பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா 1, ஆல்ரெடி நம்ம மிளகாவை போட்டு அரைச்சிருக்கோம். கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரு இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதையும் இதனோட ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் ஒரு டைம் இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக வதக்கிட்டு இப்பயே நல்லா வாசம் அடிக்குதுங்க. இப்போ இது பவுடர் எல்லாமே ஆயிலில் ஃப்ரை ஆயாச்சு ஓரளவுக்கு. ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது தான், இன்னும் நல்லா மணம் எடுக்குது இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண பிறகு. இப்போ இதனோட புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ இதனோட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு 2 கப் அளவு ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ரசம் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். இப்போ சுவைக்காக நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சக்கரை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால ஆட் பண்ணியிருக்கேன். ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வருது. வாசமும் செம்மையாக இருக்குங்க. நல்ல மணமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ரசத்தை வீக்லி எடுக்கலாம். சளி பிடிச்சவங்களும் இதை எடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ ரசம் நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜ் ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். வீடே நல்லா மணக்குதுங்க. கொள்ளோட ஸ்மெல் நல்லா வருது. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரசம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.